2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் இன்று வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்கின்ற முதலாவது கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் கூட்டப்படுகின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எல்லோரையும் வரவேற்பதுடன் குறிப்பாக இந்த அங்கத்தவர்கள் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டமையிட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்திய தெரிவுக்கான செயற்பாடுகள் யாவும் சுமூகமாக இடம்பெறுவதற்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தெரிவை பற்றி சில விடயங்களை தெரிவித்துவிட்டு நாம் தெரிவுக்கு செல்லலாம். தங்களில் யாராவது ஒரு உறுப்பினர் அவரது சம்மதத்துடன் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டால் வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் தவிசாளராக என்னால் பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இன்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அவர்களது சம்மதத்துடன் தெரிவு செய்யப்படும் பொழுது வாக்கெடுப்பு மூலம் தவிசாளர் தீர்மானிக்கப்படுவர். அந்த வாக்கெடுப்பானது பகிரங்கமானதா ரகசியமானதா என்பதை கூடுதலான அங்கத்தவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த ரகசியம் பகிரங்கம் என்ற விடயம் தெரிவு செய்யப்படும். எல்லா உறுப்பினர்களிடமும் கேட்கப்படும் தாங்கள் ரகசியமாக விரும்புகிறீர்களா பகிரங்கமாக விரும்புகிறீர்களா என்று. அவ்வாறு ரகசியமாக விரும்புவர்கள் கூடுதலாக வந்தால் ரகசிய முறையில் வாக்கெடுப்பு இடம்பெறும். பகிரங்கமான முறையிலே தெரிவு செய்வதை கூடுதலான உறுப்பினர்கள் விரும்பினால் பகிரங்க முறையில் இடம்பெறும். பின்னர் அதன் அடிப்படையிலே ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுவதாய் வாக்கு சீட்டு அளிக்கப்பட்டு அது இடம்பெறும். பகிரங்க அடிப்படையிலாய் ஒவ்வொருவரும் தாங்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டு யார் கூடுதலாக இந்த வேட்பாளர் கூடுதலான உறுப்பினர்களால் விரும்பப்படுகின்றார்களோ அவர் தவிசாளராக அறிவிக்கப்படுகிறார். இது சம்பந்தமாக மேலதிக விடயங்கள் செயல்படுத்தும் போது என்னால் தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த அடிப்படையிலே தற்பொழுது தங்களில் ஒருவரை வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக பெயர் குறித்து நியமனம் செய்கிறார்கள். முதல்ல வழிமொழியேற்றம் சொல்லுங்க. நம்மளோட பேரை சொல்லுங்க. சுப்பிரமணியம் சுகீதரோகன் உங்களுக்கு சம்மதமா? அடுத்தது பகிர்ந்து ஸ்ரீதாசாகிய நான் கிருஷ்ணநாயகம் கருணாயம் அவர்களை செல்வதிசை நாயகம் கவநாயகம் உங்களுக்கு சம்மதமா? வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? யாராயா நீங்க முன்மொழிந்தால் பேர கவியா சொல்லுங்க. பரமேஸ்வரன் முன்மொழிய வழிமொழியா தியாகராஜ நிரோஷ் உங்களுக்கு சம்மதமா? பேர் தெரிவிக்கவா? ஜான்சன் அனிஸ்தா அவசியமாக
வெள்ளையன் யமுனா, ரகசிய வாக்கெடுப்பு. தயானி நாகநாதன், ரகசிய வாக்கெடுப்பு. கஜந்தினி ஸ்ரீதாஸ், பகிரங்க வாக்கெடுப்பு. அன்புராசா கமலரேகன், சுதர்ஷினி மஹிந்தகுமாரன், பகிரங்க வாக்கெடுப்பு. விமல்ராஜ் தனுஷி, பகிரங்க வாக்கெடுப்பு. விஜயதாடு உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பை தெரிவு செய்திருக்கின்றார்கள். 14 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருக்கிறார்கள். இந்த வகையிலே வாக்கெடுப்பு ரகசியமான முறையில் இடம்பெறும் என்பதை தெரிவிக்கிறேன். நாங்கள் பார்ப்போம். ஒரு உறுப்பினர் ஏனைய 2 பேரை விட 2 பேரும் பெற்றிருந்த கூட்டுத்தொகையை விட கூடுதலாக பெற்றிருந்தால் நேரடியாக அவர் பரிசாளராக தெரிவு செய்யப்படுகிறார். இந்த ரகசிய வாக்கெடுப்பில் வாக்குச்சீட்டுகளின் கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் ஏனைய 2 பேர் பெற்றதை விட கூடுதலாக பெற்றிருந்தார். அந்த 2 பேரை கூட்டினதை விட இவற்றை வாக்கு கூடுதலாக இருந்தால் அவர் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்திலே யார் குறைவாக பெற்றிருக்கின்றாரோ அவர் விலக்கப்படுவார். அவரை நாங்கள் நீக்குவோம். நீக்கி போட்டு முதல் 2 பேருக்கு இடையில திரும்ப வாக்கெடுப்பு இடம்பெறும்.
தெரியப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே திரும்ப அதை கூற வேண்டிய அவசியம் இருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இல்ல என்னன்னு சொன்னால் இப்ப இந்த சட்டத்தின்படி முதல் 3 உறுப்பினர்கள் இருந்தவர் இப்ப 2 வந்திருக்கிறோம். ஆனா இப்ப நாங்க திரும்பவும் அதுல கேட்டுதான் அந்த முடிவின்படிதான் நாங்கள் போக வேண்டி இருக்கின்றது. தர்மலிங்கம் ஜனார்தனன் தங்கராஜா ரஹீம்ரா அருணாமலம் அருள்மோகன் பிள்ளைநாயகம் நேருஜன் 12 செல்லன் கவராஜசிங்கம் சந்திரசேகரம் பிரதீபன் தியாகராஜா நிரோஷ் துரைசிங்கம் சுரேஷ்குமார் செல்வ திசை நாயகம் தவநாயகம் கஸ்தூரி இந்திரகுமார் நடுநிலையா ஒன்று நிராகரிக்கப்பட்டது.
வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு ஒன்று நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 27 வாக்குகள். இந்த 27 வாக்குகளில் திரு தியாகராஜா நிரோஷ் 15 வாக்குகள், சபநாயகம் 12 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அந்த வகையிலே தியாகராஜா நிரோஷ் அவர்கள் இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய அவரை தனது ஆசனத்தில் வழங்கப்படுமாறு இந்த கௌரவ அவையிலே இந்த மதிப்புக்குரிய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே, இந்த அவைக்கு வருகின்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மற்றும் கௌரவ அரசியல் பிரதிநிதிகளே, குறிப்பாக வடமாகாண அவைத்தலைவர் சிவஞானம் ஐயா, முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய செல்வராஜா கஜேந்திரன் அண்ணன் மற்றும் முன்னாள் தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தன் அண்ணன் அவர்கள், கட்சி பிரமுகர்கள் செயலே குலநாயகம் ஐயா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்களே, இங்கே எங்களுடன் ஒன்றாக பணியாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சபையினுடைய மதிப்புக்குரிய உத்தியோகத்தர்களே, பார்வையாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கௌரவ அவையிலே நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் சேவையாற்றியதன் அடிப்படையில் தமிழ் தேசிய ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு அதிகப்படியாக இந்த கௌரவ அவைக்கு எங்களை தெரிவு செய்தனுப்பிய இந்த வலிகாமம் கிழக்கு வாழ் எங்களுடைய தாயக உறவுகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஏனைய பெருந்தகைகளுக்கும் இந்த தேர்தலை சுமூகமான முறையிலே சிறப்பாகவும் நடுநிலைமையாகவும் நீதியாகவும் நடாத்தி முடித்த உள்ளூராட்சி சபை ஆணையாளர் உள்ளிட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உத்தியோகத்தர் குழாமுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சபையை நாங்கள் ஒரு சிறந்த முறையிலே, அதாவது நிலைத்தகு அபிவிருத்தி இலக்குகளை நோக்காக கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை மனதில் இருத்தி அதற்கான செயல் வடிவமாக கொண்டு தொடர்ந்து முன்னெடுப்போம் என்ற உறுதிமொழியை வழங்கிக் கொண்டு இந்த பிரதேச சபையிலே தொடர்ச்சியாக இது ஒரு அதாவது இந்த சபைக்கான தவிசாளர் உபதவிசாளரை தெரிவு செய்கின்ற தேர்தல் என்ற அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக உபதவிசாளர் அவர்களை தெரிவு செய்வதற்கான அழைப்பை விடுக்கின்றேன். அதற்கான பணிகளை நீதியும் நடுநிலையுமாக உள்ளூராட்சி ஆணையாளர் தனக்குள்ள அதிகாரிகளை பயன்படுத்தி மேற்கொள்கிறார். அடுத்ததாக உபதவிசாளர் தெரிவு இடம்பெறுகிறது. இந்த உபதவிசாளர் தெரிவு ஏற்கனவே நீங்க எல்லாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் தான் நடக்கும். ஒருவர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டால் அவர் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவார். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் இவ்வாறான நிலைமை இடம்பெறும். எனவே இந்த அடிப்படையில் தங்களை உபதவிசாளர் ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்புராஜா கமலவேகன் அவர்களே முன்மொழிகிறேன். என்ன பேர்? அன்புராஜா கமலவேகன்.
உங்களோட பேரை சொல்லுங்க. முன்மொழிந்தவர் அவராக இருக்கிறார். ஜனார்த்தனன் சம்மதமா? உடனடியாக அந்த சந்தர்ப்பத்திலே முடியாத தொடர்ச்சியான வாக்கெடுப்பு குறிப்பாக இந்த சபையிலே நீண்ட காலமாக இருக்கின்ற எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஐங்கரன் ராமநாதன் அவர்கள் எங்களுடைய பயணத்திலே ஒரு நீதியான நியாயமான கருத்து தொடர்ச்சியாக இந்த வலிகிழக்கிலே ஓக வேண்டும் என்பதற்காக எங்களுடன் சேர்ந்து பணியாற்றியிருந்தார். அதற்கும் நன்றிகள். அதே நேரத்திலே எலெக்ஷன் தலைமையிலானவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து இந்த அனைத்து தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கக்கூடிய அதே நேரத்திலே எங்களுடைய லட்சியத்தையும் அரசியல் கொள்கையையும் ஏற்று அங்கீகரித்து இந்த தமிழ் தேசியத்திலே பணியாற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை விரும்பி ஆரம்பித்தவர்கள் அல்ல, பலரும் கேட்டுக்கொண்டதன் நிமித்தம் தான் இந்த தவிசாளருக்கான முயற்சியை ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையிலே தமிழ் தேசிய ரீதியாக அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் பயணித்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது வெளிப்படையாக இந்த வலிகாம கிழக்கு பிரதேச சபையின் கௌரவ அவையினால் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே மேலும் எத்தனையோ உறவுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் எங்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக இந்த சபையை நிர்வாக ரீதியாக சீரும் சிறப்புமாக கடந்த காலத்திலும் நடாத்தி சென்ற இனியும் நடத்தி செல்ல இருக்கின்ற எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் திறன்பட நிர்வாக ரீதியான விடயங்களை மேற்கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கௌரவ அவையிலே மேலும் ஒரு பிரதிநிதியை நான் ஏற்கனவே கவனிக்கவில்லை. முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிதன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அவருக்கும் நாங்கள் இந்த வருகைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய ரீதியாக கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த சபையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியபூர்வமான ஆசையும் அதனை நாங்கள் சீர்பட திறன்பட என்னுடைய கட்சி தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள், மேலும் எங்களுடைய கட்சி கூட்டிலே இருக்கக்கூடிய சித்தார்த்தன் அண்ணன் அவர்கள், எங்களுடைய கட்சி கூட்டிலே இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்கள், அடுத்ததாக எங்களுடைய கூட்டிலே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள், மற்றும் இந்த எங்களுடைய கூட்டிலே இருக்கக்கூடிய ஏனைய அரசியல் தலைமைகள் உள்ளிட்ட சகலருக்கும் முக்கியமாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு உத்தியோகபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அவையிலே நாங்கள் அரசியலுக்கு அப்பால் ஒரு தமிழ் தேசிய ரீதியாக எங்களுடைய லட்சியபூர்வமான கொள்கை அரசியல் கூட்டின் வாயிலாக இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரசங்கட்டம் கொண்டிருக்கிறோம். இங்கே பலரும் தருகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபைக்கு உள்ளே தற்போது நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய பெயர்களை கூறி வைத்திருந்தாலும் எதிர்காலத்திலே நாங்கள் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் அனைவரும் தமிழ் தேசிய லட்சியபூர்வமான கொள்கைகளை அபிவிருத்தியிலே ஒன்றித்து பயணிப்போம் என்ற உறுதிமொழியுடன் இன்றைய அவை கூட்டத்தை நிறைவுறுத்தி அடுத்த அவை கூட்டத்திற்கான திகதி உங்களுக்கு உரிய ஒழுங்குமுறைகளின் அமைவாக மீளவும் அறிவிக்கப்பட்டது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருத்த சட்டத்தின் 66 பிரிவின் கீழ் உள்ளூராட்சி
ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் இன்று இந்த தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு அனைத்து உறுப்பினர்களும் இங்கு தற்பொழுது தவிசாளருக்கான முன்மொழிவுகள் இடம்பெறும். இதிலே யாராவது உறுப்பினர் ஒருவரை தாங்கள் தவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்கிறேன். இதுல பகிரங்க வாக்கெடுப்பை 24 உறுப்பினர்களும், ரகசிய வாக்கெடுப்பை 10 உறுப்பினர்களும், நடுநிலையாக ஒரு உறுப்பினரும் இருந்திருக்கின்ற அந்த வகையிலே பகிரங்க வாக்கெடுப்பு தெரிவு செய்யப்படுகின்றன. சோமசுந்தரம் சுகீர்தனுக்கும் 9 வாக்குகள் பத்மநாதன் சாருஜனுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே சோமசுந்தரம் சுகீர்தன் அவர்கள் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த கூட்டத்தை எங்களுடைய மறைந்த தலைவருக்காகவும் மறைந்த மக்களுக்காகவும் உடனடியோட அகவணக்கத்துடன் ஆரம்பிப்போம். வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய இன்றைய தேர்தலை நேர்த்தியான முறையில் நடத்திய எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் சிவனகிரி பாபுகளுக்கும் இவர்கள் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இன்றைய தேர்தலிலே என்னை தெரிவு செய்த எனக்கு வாக்களிக்காத அனைவரும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களாக கொண்டு இந்த சபையை இந்த மக்களுடைய முன்னுடையத்தையும் துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்காக தலைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். இடம்பெறுகின்றது. இந்த உபதவிசாளர் தெரிவுக்கு ஒருவரது பெயரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை உபதவிசாளராக நான் முன்மொழிகிறேன். உங்களோட பெயர் என்ன? கந்தசாமி. உங்களுடைய பெயரை தெரிவிப்பதன் மூலம் பொன்னம்பலம் ராமேந்திரன் நடுநிலைமை, தர்மலிங்கம் முரளிதரன், பொன்னத்துறை தங்கராசா, செல்லத்துறை கமலநாதன், பத்மநாதன் சாரிஜன், வைரவன் தங்கவேல், கந்தசாமி மனோகரராசா, முத்தலிப் ரகுநாதன், சுப்பிரமணியம் பிரசாந்தகுமார், ஆனந்தராசா உதயசங்கர், துரைராசா காளிதாஸ், பாலச்சந்திரன் லஜிதரன், ஏருகமூர்த்தி, செல்வகுமாரன் விஜயராஜ், தேவச்சந்திரன் வஜிந்தன், வித்யா கிருபாகரன், கந்தசாமி ஜெயரூபமூர்த்தி, பொன்னத்துறை தங்கராசா, பேர் சொல்லுங்க. ஐயாத்திரை மதுசன், ஜோசப் மரியதாசன், ஜோசப் இதயராஜ், கந்தசாமி மயூரதன், சோமசுந்தரம் சுகீர்தன்,
ராசேந்திரம் மிதுசன், சண்முக வடிவேல் செல்லகாந்தன், ஏருவமுட்டிய, குலத்துங்க மின்வராசா, இரத்தின மனுஷா, சந்திரன் தயானி, கருணாகரன் கஜஹரன், அங்கராசா, பாலசுப்ரமணியம் ஸ்ரீதரன், ரங்கராசன், சுகீர்த்தனா ராஜேந்திரன், மேகலா திருஞான சம்பந்தன், ஜெகதீஸ்வரி சுதர்ஷன், சிவசுப்ரமணியம் சீதா, சுரேகா கோகுலன், பெஞ்சமின் தனராஜா, தன்யசிங்கம் பிரபாகரன், சிறிய அனிகிரிஸ் பிரேம் ஸ்டரன், இதிலே 9 பேர் கந்தசாமி ஜெயரூபமூர்த்தியையும் 16 பேர் பொன்னுத்துறை தவிசாளராக பொன்னுத்துறை தங்கராசா, அவரை உபதவிசாளருக்குரிய ஆசனத்தில் வந்து அமர்வார். தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவில் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கு சமூகமாக இருக்கின்ற கௌரவ அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இங்கு நடத்துவதற்கு போதுமான ஒத்துழைப்புகளை வழங்கிய இந்த சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவரது பணித்தொகுதியினருக்கும் எமது திணைக்களத்தின் உத்தியோகர்களுக்கும் மற்றும் இங்கு சமூகமாக இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துக்குரிய கூட்டத்தை விரைவிலே எங்களுடைய செயலாளர் உங்களுக்கு அழைத்து வைப்பார். நன்றி. மற்றும் மகாலிங்கம் மயூரன் ஆகிய இருவரும் முன்மொழியப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை பகிரங்கமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது பஞ்சலிங்கம் ராமேஷ், மகாலிங்கம் மயூரன், முகம் ஞானேந்திரன், நல்லையா வசீகரன், மகாலிங்கம் மயூரன், பவமல சுரேந்திரநாதன், அண்டனட் சுபாசினி செபஸ்டியன், மகாலிங்கம் மயூரன், அமர சேனாபதி வசீகரன், மகாலிங்கம் மயூரன், தியாகராசா ஞானவேல், சுந்தரேஸ்வரன் அன்பழகன், கனவா நினைவா அந்த
கூட்ட அனைவருக்கும் இங்கே தெரிவு செய்யப்பட்ட இனவர் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன். மற்றும் இயன்ற அளவு என்னால் இந்த ஊருக்கு நன்மை செய்ய தயாராக இருக்கிறேன். அதில் எந்த பணம் செலவழிக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது நேரத்துக்கு முக்கியத்துவம் போனோம். நேரம் பொண்ணானது. ஒரு இன்னைக்கு நான் இங்கே அறிவியை கேட்டால் ஒலிம்பிக் போட்டியில் முதலாம் பெறாது 2ஆம் இடத்தை பெற்றவர் படுகிற துன்பத்தை நாங்கள் அனுபவம். கொஞ்ச நேரம் தான் அந்த பருவத்தை விட்டுவிட்டேன் என்று சொல்லுவார். அடுத்தது பதற்று வந்தால் எங்களுக்கு பணிவும் துணிவும் வேண்டும். முதலாவது பணிவு போனோம், அடுத்தது துணிவு. அந்த துணிவு 2 வகை, ஒன்று ராங் சைடு, ஒன்று ரைட் சைடு. எங்களுக்கு இருக்க வேண்டியது ரைட் சைடு. அதாவது வீடும் எங்கிருந்தால் நாங்கள் போய் அழைக்கலாம். உங்களையும் இருக்க வேண்டிய மற்றது இப்போ அது ரைட் சைடு துணிவு. ராங் சைடு துணிவுன்னா ஒரு மாமரத்தில் மாண்டாய கல்லால் இருக்கிறது. நன்றி. உபதவிசாளர் தெரிவு இடம்பெறும். அந்த வகையிலே இந்த உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு ரகசியமானதா பகிரங்கமானதா என்பது தொடர்பாக நான் உறுப்பினர்களை கோரும் பொழுது உபதவிசாளரை ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அமரசுலிங்கம் ரமேஷ் அவர்களை உபதவிசாளராக முன்மொழிகிறேன். என்ன பேரு? லிங்கம் ரமேஷ். பஞ்சலிங்கம் ரமேஷ் அவர்களை உபதவிசாளராக தெரிவு செய்தேன். பஞ்சலிங்கம் ரமேஷ் உங்களுக்கு சம்மதமா? வேறு பெயர்கள் இருக்கின்றனவா? நாகதம்பி பத்மநாதனை உபதவிசாளராக தெரிவு செய்தேன். நாகதம்பி பத்மநாதனா? செல்வராசா விஸ்வநாதனா நாகதம்பி பத்மநாதன் அவர்களை உபதவிசாளராக வருகிறேன். நாகதம்பி பத்மநாதன் உங்களுக்கு விருப்பமா? சம்மதிக்கிறேன். வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த 2 பேரில் ஒருவரை தெரிவு செய்வதற்காக பகிரங்க வாக்கெடுப்பினுடைய சம்மதத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பஞ்சலிங்கம் ரமேஷ் பகிரங்கம், துரைராசா ஸ்ரீதரன் பகிரங்கம், செல்வராசா விதுஷன் பகிரங்கம், நாகதம்பி பத்மநாதன் பகிரங்கம், அப்புலிங்கம் உதயசூரியன் பகிரங்கம், சண்முகம்பிள்ளை சண்முகதா பகிரங்கம், ஆறுமுகம் ஞானேந்திரன் பகிரங்கம், நெல்லையா வசீகரன் பகிரங்கம், தவமர சுரேந்திரநாதன் பகிரங்கமா பகிரங்கம், அண்டனன் சுபாஷினி செபஸ்டியன் பகிரங்கம், அமரசேனாபதி வசீகரன் பகிரங்கம், மகாலிங்கம் மயூரன் பகிரங்கம், தியாகராசா ஞானவேல் பகிரங்கம், சுந்தரேஸ்வரன் அன்பழகன் நடுநிலை, ஜனனி நிஷாந்த் நடுநிலை, ஜெயிதா ஜெகதா நடுநிலை. இந்த அடிப்படையிலே 13 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை கோருவதால் பகிரங்க வாக்கெடுப்பு தீர்மானிக்கப்படுகிறது. உதயசூரியன் நாகதம்பி பத்மநாதன் சண்முகம்பிள்ளை சண்முகதா, ஆறுமுகம் ஞானேந்திரன், நெல்லையா வசீகரன்,
கவமர சுரேந்திரநாதன், அண்டனட் சுபாஷினி செபஸ்டியன், கஜலிங்கம் ரமேஷ். அமர சேனாபதி வசீகரன், பஞ்சலிங்கம் ரமேஷ். மகாலிங்கம் மயூரன், பஞ்சலிங்கம் ரமேஷ். யாராசா ஞானவேல், சுந்தரேஸ்வரன் அன்பழகன், ஜனனி நிஷாந்த், லலிதா ஜெகதாஸ், இந்த அடிப்படையிலே நாகதம்பி பத்மநாதன் 7 வாக்குகளையும் பஞ்சலிங்கம் ரமேஷ் 6 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். எனவே இதிலே உபதவிசாளராக நாகதம்பி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். அடுத்து இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் எனது முதல் நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே எமது இந்த இனிவரும் காலங்களில் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். கல்வெட்டுத்துறை நகர சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு இன்றைய தினம். வணக்கம். நான் அங்கே கூறியபடி இது கனவா நினைவான்ற எனக்கு பெருசாக விளங்கல. இருந்தும் எல்லோரையும் சமமாக நடத்துவோம், ஒற்றுமையாக இருப்போம், எல்லாருக்கும் பணிந்து நடப்போம். தேவை ஏற்படுற இடங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்போம். இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த வேட்பாளர்கள், வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி, முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த எதிர்பார்க்காத ஒரு தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தெரிவிலே நாம் உபதவிசாளராக தெரிவு செய்வதற்கு அனைத்து வாக்காளர்களும் எனக்கு வாக்களித்து முன்னிலைப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணியானது தம்பி கயேந்திரன் சொன்னது போல அனைத்து ஊழியர்களுடையும் ஒன்றிணைந்து எங்களுடைய சபையினரும் அனைவரோடையும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை சிறப்பாக முன்னெடுத்து செய்ய வேண்டும், அவர்கள் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.